கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது. மற்றவர்களை புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேசத் தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவது எல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலர் மௌனத்திற்கு காரணம். நெருப்பில் விழுந்து துடிக்கும் தேளை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும். அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள்தான் அவனுக்கு தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள்தான் அவனுக்கு அவன் நம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது. 1000 காகங்களை விரட்ட ஒரே ஒரு கல் போதும். உங்களை விமர்சிக்கும் 1000 வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்தும் நம் மனதின் பிரதிபலிப்புதான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பு உயர்ந்தது. உங்களின் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமான நடத்துவதை அனுமதிக்காதே. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை, சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு அழுகை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததாயிருக்கும். 1000 வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது. அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாய் இருந்து விடாதே. அன்பை வாரி வழங்கும் வள்ளலாயிரு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. நீயாகவே இரு. அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை. அந்த திமிர்தான் உன் பேரழகு. ஒருவரிடம் குணம் சரியில்லை என்று தெரிந்துவிட்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. இல்லையென்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளையாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதுமெல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். பெற்றுக் கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்போதும் சுகம்தான். மற்றவர்களின் தவறுகளில் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து பாடம் கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதாது. கடந்த காலத்தில் நடந்தவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே. நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் இருக்கிறது. தன்னுடைய உயர்வான லட்சியங்களை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். இரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னையே அழிக்கும். நீயே காப்பாற்ற முடியாத உன் இரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே. தன் வாழ்வில் இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கேட்ட சொல் இவற்றை விவேகம் உள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். அறிவு உள்ளவனுக்கு சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும். சந்தேகம் ஆராய்ச்சியை தூண்டும். ஆராய்ச்சி புதிய புதிய அறிவை தந்து கொண்டேதான் இருக்கும். கிடைத்த புதிய அறிவு மீண்டும் சந்தேகத்தை தூண்டி மேலும் ஆராய வைக்கும். எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு, நண்பர்களும் உண்டு. பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது. அவனைத்தான் உலகம் அறிவாளி என்று போற்றுகிறது. எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் அழிந்து போவான்.
உங்கள் பலவீனத்தை குறிவைப்பவன் உங்கள் நண்பன் அல்ல. நண்பன் என்றும் போர்வையில் இருக்கும் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்றுவிடுவோமா என்று அஞ்சி அந்த காரியத்தை விட்டுவிடாதே. நேர்மையாக உழைப்பவன் நிச்சயமாக வெற்றியடைவான். ஒருவன் தன் செயல்களினால் மட்டுமே சிறப்படைகிறான். மௌனமாக பேசுபவர்களுக்கு என்றும் விரோதிகள் இல்லை. சந்தேகத்துடன் தொடங்கப்படும் காரியங்கள் நிச்சயம் சங்கடத்தில்தான் முடியும். கடின உழைப்பு உள்ளவனை ஏழ்மை தீண்டாது. கடவுளை ஒருபோதும் மறவாதவனை தீவினை தீண்டாது. அமைதியான மனம் உடையவனை சச்சரவுகள் அண்டாது. எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவனை பயம் தீண்டாது. இந்த உலகில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை. வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் இல்லை. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்று அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். விதியை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பவன் எந்த சாதனைகளையும் செய்வதில்லை. ஒருவனுடைய நடத்தைதான் அவனுடைய நண்பர்களையும் விரோதிகளையும் உருவாக்குகிறது. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி துரத்தி கொண்டேதான் இருக்கும். கற்றவனின் பலம் அவன் கற்ற கல்வியை பொறுத்தது. வீரனின் பலம் அவன் படையை பொறுத்தது. வியாபாரியின் பலம் அவனின் பொருள் பலத்தை பொறுத்தது. அதுபோல் உழைப்பாளியின் பலம் அவன் உழைப்பை பொறுத்து உள்ளது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால் ஒருபோதும் காரியங்களை செய்ய முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய சிறந்த செயல்களால் மட்டுமே பெரிய மனிதன் ஆகிறான். அவன் அமரும் பதவியால் அல்ல. காகம் பெரிய மலையின் மேல் உட்கார்ந்தாலும் அது பருந்தாகாது. மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது. நேரான மரங்களை முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் பரிசு, நோயற்றவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோலவே முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. சரியானது எது என தெரிந்த பிறகும் கூட அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். கொஞ்சம் வளைந்து கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். வளைந்து கொடுக்காத மரங்கள்தான் சூறைக்காற்றால் வேரோடு பிரிந்து எரியப்படுகின்றது. வளைந்து கொடுக்கும் நாணல் புயலுக்கு பின் நிமிர்ந்து விடுகிறது. கோபப்படுபவனை விட அமைதியாக இருப்பவன் ஆபத்தான எதிரி என்பதை அறிந்தவனே புத்திசாலி. யாருக்கும் எந்த சூழலிலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அது உங்களின் நன்மதிப்பை கெடுத்துவிடும். உங்களிடம் இருக்கும் ஒன்றை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் அதை நீங்கள் இழக்க நேரிடும். நன்றாக யோசித்தால் ஓர் உண்மை நமக்கு விளங்கும். நம்முடைய பயம்தான் பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்வு உங்களை பொறுத்தது. மனதில் உள்ள கஷ்டங்களை, நஷ்டங்களை தள்ளி வைத்துவிட்டு வாருங்கள். முன்னேறிச் செல்லுங்கள். வெற்றி உனதே, வெற்றி உனதே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். இது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் நானும் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். பை.